நீங்க ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கீங்களா? அதாவது ஆப்ஷன் பையிங் பண்ணாலும் சரி, இல்ல ஆப்ஷன் ரைட்டிங் பண்ணாலும் சரி, நீங்க அதுல பிகினரா இருக்கீங்க அப்படின்னாலும், இல்ல நான் ஆல்ரெடி ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னாலுமே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ உங்களோட வொர்க்கை இன்னுமே வந்து கம்மியா மாத்தும் அண்ட் சீம்லெஸ்ஸா நீங்க ட்ரேட் பண்ண முடியும். அதாவது என்ன அப்படின்னா, ஜெனரலா நம்ம ஆப்ஷன்ஸ்க்கு வந்து நம்ம டைரக்ஷன் எடுக்கிறோம். தென் வந்து அதுக்கான ஆப்ஷன வந்து சூஸ் பண்றோம். ஆனா இந்த ஆப்ஷன் சூஸ் பண்றது அப்படிங்கிறது வந்து அவ்வளோ சிம்பிள்லாம் கிடையாது. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாரி சூஸ் பண்ணாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள்க்கு ஒரு 2, 3 எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப சில பேர் என்னன்னா, மணி நெஸ் வச்சு சூஸ் பண்ணுவாங்க. அதாவது மணி நெஸ்னா என்னன்னா, ஏடிஎம், ஓடிஎம், ஐடிஎம் இத பேஸ் பண்ணி நான் எடுக்கிறேன்பாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, பிரீமியம் பேஸ்டு. மார்க்கெட் எப்படி இருந்தாலும் சரி, அது என்ன மணி நெஸ்ஸா இருந்தாலும் சரி, எனக்கு என்னன்னா ஒரு ட்ரேடுக்கு 150 தான் என்னோட பிரீமியம். இல்ல 200 தான் என் பிரீமியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப 3வது இது வந்து எப்படின்னா, எனக்கு வந்து இந்த பிரீமியமோ இல்ல வந்துட்டு மணி நெஸ்ஸோ நான் பார்க்கறது இல்ல. எனக்கு தேவை என்னன்னா டெல்டா வேல்யூஸ். ஸோ டெல்டா வந்து எனக்கு இந்த வேல்யூ இருந்துச்சுன்னா, நான் அத வந்து எடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ இதே மாரி வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பேஸ்ட் இருக்கு. வால்யூம் பேஸ்ட் இருக்கு. ஆனா, இப்ப நான் ஒரு பிகினரா இருக்கேன். எனக்கு இது வந்து எல்லாமே ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா, நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆப்ஷன் செயின்ல இது ஒவ்வொன்னையும் நான் போய் தேடணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள்க்கு இப்படி எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு 0.56 டெல்டா இருக்கிற ஒரு கால் ஆப்ஷன் சொல்லுங்க அப்படின்னா, நீங்க உடனே ஆப்ஷன் செயின யூஸ் பண்ணி, அதுல வந்து எந்த ஸ்ட்ரைக் இருக்கு அப்படின்னு நீங்க பார்க்கணும். இப்ப இதே வந்து நான் ஹையஸ்ட் ஓஐ கேட்டேன். ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் ஓஐ கேட்டேன்னா, நீங்க என்ன பண்ணணும்? அந்த நம்பர்ஸ் ஃபுல்லா பெருசா இருக்கும். அது எல்லாமே நீங்க பார்த்து, அதுல எது கரெக்ட்டா வருது அப்படிங்கிறத நீங்க சொல்லணும். ஆனா, இப்ப இதே இது வந்து நான் ஒரு 3 ஹையஸ்ட் கேட்டேன்னா, உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகும். இதுல எந்த ஸ்ட்ரைக்க வந்து நம்ம பிரையாரிட்டி குடுக்கறது, எது எந்த வேல்யூல வருது அப்படிங்கிறது தெரியாது. ஆனா, இது எல்லாமே ஒரு கண்டிஷன். இதெல்லாம் நம்ம குடுத்தா, நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ஸ்ட்ரைக் செலக்ட் ஆனா எப்படி இருக்கும்? ஸோ அதுதான் வந்து இன்னைக்கு நம்ம கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். ஸோ நீங்க வந்து இன்னும் நம்ம தன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா, இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்போ நான் வந்து தன்னோட ஆப்ஷன்ஸ் ட்ரேடர்ல வந்து லாகின் பண்ணியிருக்கேன். வெப் பிளாட்ஃபார்ம். ஸோ இதுல வந்து ஸ்ட்ராட்டஜி பில்டர் வந்து குடுத்துக்கங்க. இப்போ இதுல வந்து உங்களுக்கு என்ன இண்டெக்ஸ் நீங்க ட்ரேட் பண்றீங்களோ, அத சூஸ் பண்ணிக்கங்க. இப்போ ஜெனரலா வந்து நமக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரைக் அண்ட் குவான்ட்ன்னு இருக்கும். ஸ்ட்ரைக்னா நான் முன்னாடியே சொன்னது தான். நீங்க தான் உங்களுக்கான ஸ்ட்ரைக்க சூஸ் பண்றீங்க. ஆனா குவான்ட் அப்படிங்கிறது என்னன்னா, உங்களுக்கு என்ன ஸ்ட்ரைக் வேணும்னு நீங்க சொல்றீங்களோ, அத வந்து இது ஆட்டோமேட்டிக்கா சூஸ் பண்ணி தரும். ஸோ அதத்தான் எப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட்லேருந்தே வந்துரலாம். ஏடிஎம் பாயிண்ட்ஸ். அதாவது வந்து நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லைங்களா? மணினெஸ். இப்ப சில பேருக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னா, ஏடிஎம் தேவைப்படும். சில பேருக்கு ஐடிஎம் தேவைப்படும். இந்த ஐடிஎம்லயே வந்து ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க. அதாவது ஐடிஎம் பிளஸ் 4 அந்த மாதிரி வந்து ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்படி எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு வந்து இந்த மணியில் வந்து ஒரு 4 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படி இருக்கிறது தான் எனக்கு நான் சூஸ் பண்ணணும் கால் சைடு அப்படின்னா, தென் வந்து நான் என்ன பண்ணணும், ஏடிஎம் பாயிண்ட்ஸ் வந்து நான் கொடுக்கணும். ஸோ இங்கிருந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து ஏடிஎம் -200 அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ எனக்கு இது என்ன பண்ணும் அப்படின்னா, எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு எனக்கு ஏடிஎம் 200 உள்ள இருக்கிற ஐடிஎம்மை வந்து எனக்கு வந்து சூஸ் பண்ணும். அதாவது ஏடிஎம்லேருந்து 200 ஸ்ட்ரைக் அப்படி எடுத்துக்கங்க. ஸோ அதை வந்து சூஸ் பண்ணும். ஸோ அதோட வேல்யூ வந்து இது. இப்போ இதே இது வந்து சில பேருக்கு என்ன அப்படின்னா, எனக்கு ஒரு 2 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஓடிஎம், அதாவது ஏடிஎம்லேருந்து 2 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வெளியில் வேணும் அப்படிம்பாங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏடிஎம் 100 நான் கொடுத்தேன் அப்படின்னா, இப்போ எனக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கான ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து அதுவே சூஸ் பண்ணும். இப்போ இதே இது வந்து நம்ம எதுக்கு பார்த்துருக்கோம் அப்படின்னோம்னா, கால் ஆப்ஷனுக்கு பார்த்துருக்கோம். இப்போ இதை வந்து நம்ம புட் ஆப்ஷனுக்கு வந்து பார்க்கலாம். இப்போ நமக்கு வந்து இந்த மணி தேவைப்படுது அப்படின்னா, ஏடிஎம் பிளஸ் 200 வந்து கொடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த மணி வந்து செலக்ட் ஆகும். இப்போ இதே இது வந்து அவுட் ஆஃப் த மணி வந்து நான் வேணும். ஏடிஎம்லேருந்து ஒரு 2 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படின்னா, நான் இது கொடுத்தேன் அப்படின்னா, எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து வரும். இது வந்து ஏடிஎம் பேஸ்ட். அப்போ இதுக்கடுத்து உங்களோட கண்டிஷன்ஸ் வந்து ஏடிஎம் பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணணும் அப்படின்னா, இங்கே இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக சூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு அடுத்து இருக்கிறத வந்து எடுக்கலாம். அதாவது க்ளோசஸ்ட் ப்ரீமியம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, அது வந்து மார்க்கெட்டோட கண்டிஷன் எப்படி இருந்தாலும் எனக்கு ஓகே. என்னோட ப்ரீமியம்க்கான வேல்யூ அப்படிங்கிறது வந்து ஒரு 150 கால் சைடு. இப்போ புட் சைடுமே 150 தான் நான் எப்பவுமே எடுப்பேன் அப்படின்னா, ஈவன் அது எக்ஸ்பைரி டேவா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி, நான் எனக்கு தேவைன்னா அந்த 150 தான் நான் வந்து பை பண்ணுவேன் அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா 150 அப்படிங்கிறத நான் கொடுத்துட்றேன். இப்போ எனக்கு இது என்ன பண்ணும்னா, 150க்கு நியரரா இருக்கிற ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணி கொடுக்கும் புட் சைடில். இப்போ இதே இது வந்து எனக்கு கால் சைடில் வேணும் அப்படின்னா, நான் ஜஸ்ட் இதை வந்து ஒரு டைம் கிளிக் பண்ணேன். எனக்கு கால் சைடுக்கு நியரராக இருக்கிறத வந்து சூஸ் பண்ணி கொடுக்கும். இது வந்து க்ளோசஸ்ட் ப்ரீமியம். இங்கே நீங்கள் என்ன வேல்யூ போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சூஸ் ஆகும். இந்த இடத்துல நீங்கள் எக்ஸ்பைரி சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் லாட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் வந்து நீங்கள் இந்த இடத்துல பண்ணலாம். இப்போ இது வந்து என்ன ப்ரீமியம் பேஸ்டு. இப்போ நம்ம முக்கியமானது எதுக்கு வர்றோம்னா டெல்டா பேஸ்ட். இப்போ டெல்டா வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு 0 to 1 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்போ இது வந்து என்னன்னா கால் சைடுக்கு.
அப்போ புட் சைடுக்கு நமக்கு எப்படி வரும், நெகட்டிவ்ல வரும். இப்போ இதில் வந்து நம்ம என்னன்னா ஒரு ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணணும் டெல்டா பேஸில் அப்படின்னா அது நிறைய வந்து டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்கள், நான் வந்து கால் ஆப்ஷன் வச்சுருக்கேன். இப்போ எனக்கு இங்கே என்ன அப்படின்னா எனக்கு 0.6 இருக்கிற டெல்டா வேணும் அப்படின்னா 0.6 கொடுத்தேன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான டெல்டா வந்து வந்துடும். இப்போ இதே இது வந்துட்டு எனக்கு 0.5ல இருக்கிற டெல்டா வேணும் நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், அதுக்கான டெல்டா வந்து வரும். இப்போ இது வந்து பாசிட்டிவ், ஸோ கால் சைடு வந்து ஈஸி. இப்போ இதே இது வந்து புட் சைடுனா இது நீங்கள் ஜஸ்ட் வந்து ஒரு டைம் கிளிக் பண்ணிங்கன்னா புட்ஸ்க்கு வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மாறும். ஸோ இதுக்கான வேல்யூஸ் எப்படி இருக்கும்னா -1 to 0. ஸோ இந்த ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். அப்போ நம்ம இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ இந்த இடத்துலையுமே எனக்கு 0.6 அதாவது -0.6 அப்படிங்கிற டெல்டா இருக்கக்கூடிய புட் ஆப்ஷன் வேணும் நான் கொடுக்குறேன். எனக்கு அதுக்கான இது வந்து சூஸ் ஆகுது. இப்போ இதே இது வந்து நான் 4 கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இது வந்து ஓடிஎம் போகும். இதே இது வந்து 3 கொடுத்தேன் அப்படின்னா இன்னுமே ப்ரீமியம் இறங்கும். ஏன்னா அதெல்லாம் அவுட் ஆஃப் த மணி அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கங்க. இப்போ இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா முக்கியமாக எல்லாருமே பார்க்குறது வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அண்ட் வால்யூம். இப்போ இதுக்கான கண்டிஷன்ஸுமே இருக்கும். இப்போ ஓஐ வந்து நான் கொடுத்தேன் அப்படின்னா இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஹையஸ்ட் ஓஐ வந்து எது இருக்குது அப்படிங்க நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கான ஸ்ட்ரைக் வந்து செலக்ட் ஆகும். இப்போ இதே இது வந்துட்டு எனக்கு ஒரு தேர்ட் ஹையஸ்ட் ஓஐ எது நான் பார்க்கணும் அப்படின்னா நான் இதை கொடுத்தேன் அப்படின்னா அதுக்கான ஸ்ட்ரைக் வந்து செலக்ட் ஆகும். இப்போ இது வந்து புட் சைடுக்கு தான் நம்ம பார்த்துருக்கோம், கால் சைட்லையுமே இது இருக்கும். ஸோ அப்போ நான் இது வந்து என்ன சொல்கிறேன்னா ஒரு டைம் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கால்க்கான ஸ்ட்ரைக் வந்து செலக்ட் ஆகும். இது வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பேஸ்ட். எந்த இடத்துல எனக்கு அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிற நான் பார்த்துட்டு அந்த இடத்துல என்னோட ஸ்ட்ராட்டஜியை பில்டு பண்ணுறது இருந்தாலும் நான் ஈஸியாக வந்து பில்டு பண்ண முடியும். இப்போ இதே இது வந்து வால்யூம் பேஸ்ட் நான் எடுக்கிறேன் அப்படின்னா எந்த பர்டிகுலர் ஆப்ஷன்ஸில் வந்து ஃபஸ்ட்டு ஹையஸ்ட் வால்யூம் இருக்குது அப்படிங்கிற நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அதுக்கான ஸ்ட்ரைக் வந்து சூஸ் ஆகும். இப்போ இதே இது வந்து எனக்கு வந்து 5th ஹையஸ்ட் நான் பார்க்கணும் அப்படின்னு நினச்சின்னா அதுக்கான ஸ்ட்ரைக் வந்து சூஸ் ஆகும். இது வந்து கால் சைடு. இப்போ இதே இது நான் புட் சைடில் பார்க்கணும் அப்படின்னா நான் ஜஸ்ட்டு புட் நான் சேஞ்ச் பண்ணேன்னா எனக்கு அதுக்கானது வந்து இந்த இடத்துல வந்து இருக்கும். இப்போ வரைக்குமே நம்ம பார்த்துருக்கிறது என்ன அப்படின்னா நம்ம ஜஸ்ட்டு சிம்பிளாக வந்து ஒரு கண்டிஷன் கொடுக்குறோம், அதுக்கான வேல்யூஸ் கொடுக்குறோம், இது ஒரு ஸ்ட்ரைக்கை வந்து சூஸ் பண்ணுது. ஆனால் சில பேர் நீங்கள் என்ன யோசிப்பீங்க அப்படின்னா நான் வந்து ஸ்ட்ராட்டஜியாக பண்ணுவேன், அப்போ அதுக்குமே இந்த குவாண்ட் மோடை யூஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற டவுட் வரும். ஸோ அது வந்து ரொம்ப சிம்பிள். நீங்கள் ஜஸ்ட்டு வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த இடத்துல ஃபாஸ்ட் கிரியேட்டுன்னு ஒன்று இருக்கும். ஸோ இதில் வந்து புல் கால் ஸ்ப்ரெட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து புல் கால் ஸ்ப்ரெட் வந்து கிரியேட் ஆயிரும். ஆனால் இந்த இடத்துலையும் நம்ம குவாண்ட் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ இதில் வந்து ஏடிஎம் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஏடிஎம் பாயிண்ட்ஸை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு வந்துட்டு உங்களோட அந்த புல் கால் ஸ்ப்ரெட் சூஸ் பண்ணலாம். இப்போ இது வந்து ஏடிஎம் +50 இருக்குது. பட் இதே இது வந்து +150 கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அதுக்கான டேட்டாஸ் வந்து மாறும். இந்த இடத்துல எக்ஸ்பைரி சூஸ் பண்ணிக்கலாம். லாட் வந்து நான் இங்கே இன்க்ரீஸ் கொடுத்தேன் அப்படின்னா இது வந்து எல்லாமே செட்டாக வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா இன்ட்ராடேவா நார்மல் ஆர்டரா அப்படிங்கிறது நீங்கள் இந்த இடத்துல வந்து என்ன பண்ணிக்கலாம் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே இந்த இடத்துல நீங்கள் பே ஆஃப் கிராஃப் வந்து பார்த்துக்கலாம். இது வந்து ஏடிஎம் பாயிண்ட்ஸ். பட் இதே இது வந்து கம்பைன் டெல்டா கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கான டெல்டா வேல்யூ வந்து சூஸ் பண்ணணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம இது வந்து புல் கால் ஸ்ப்ரெட் அப்படிங்கும்போது கால் சைடு தான் பண்ணுறோம், கரெக்டுங்களா? அப்போ வேல்யூஸ் வந்து எப்படி இருக்கும், ப்ளஸில் இருக்கும். இப்போ எனக்கு வந்து 0.5 உள்ள டோட்டல் கம்பைன் டெல்டா வந்து 0.5 தான் இருக்கும் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா ஸோ அதுக்கானது வந்து இந்த இடத்துல இருக்கும், சூஸ் ஆயிரும். இப்போ இதே வந்து 7 கொடுத்தேன் அப்படின்னா இப்போது இந்த ரெண்டோட டெல்டாவையுமே நம்ம கம்பைன் பண்ணோம்னா 0.7 அப்படிங்கிறது என்ன நடக்கும் அப்படின்னா நமக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து கம்பைன் டெல்டா. இப்போ இதே இது வந்துட்டு நீங்கள் வந்துட்டு தீட்டா காமா வேகா இதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுறது ப்ரீமியம் யூஸ் பண்ணோம், அதே மாதிரி டெல்டா வந்து யூஸ் பண்ணோம், ஏடிஎம் பாயிண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணோம். இப்போ ஒரு வேளை உங்களுக்கு ஓஐ வச்சு வேணும்னு நீங்கள் நினச்சிங்கனாலுமே ஸோ அதை வச்சுமே நீங்கள் இந்த மாதிரி வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு பார்ட்டு. இப்போ வேறு சில ஸ்ட்ராட்டஜிஸ் நான் பார்க்க முடியுமா அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து பண்ணலாம். இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஷார்ட் அயன் பட்டர்ஃப்ளை. ஸோ இதை வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ இதுக்கான குவாண்ட் பேஸ்ட் வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா 2 லெக் வந்து இருக்கும். ஒன்று வந்து பேரண்ட் லெக், இன்னும் வந்து ஹெச் லெக். ஸோ இந்த பேரண்ட் லெக் வந்து அப்படி என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மெயினான பொசிஷனாக இருக்கும். ஸோ ஹெட்ஜிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு அந்த 2 சைடு வந்து நமக்கு லிமிட்டட் லாஸாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதுக்கான ஒரு இது தான் இந்த ஹெச் பாயிண்ட்ஸ். ஸோ இப்போ இதில் வந்து நீங்கள் டோட்டல் ப்ரீமியம் வச்சு நீங்கள் செலக்ட் பண்ணலாம், இல்லை வந்துட்டு நான் வந்துட்டு கம்பைன் வேகா இல்லைனா ஐவி வச்சு செலக்ட் பண்ணலாம். இது வந்து ஹெட்ஜ்க்கான ஒரு இது. இப்போ இதே இது வந்து நீங்கள் வந்து பேரண்ட் லெக்லையுமே வந்து ஏடிஎம் பாயிண்ட்ஸ் வச்சு செலக்ட் பண்ணலாம், இல்லை வந்து கம்பைன் டெல்டா வச்சு நீங்கள் என்ன பண்ண முடியும்னா செலக்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கும். ஸோ இப்போ இது வந்து நம்ம சிம்பிளாக வந்து என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னம்னா நான் வந்து இதுக்கு அடுத்து என்னோட
ஒரு கண்டிஷன்ஸ்க்காக நான் போய் மேனுவலாக ஆப்ஷன் செயினில் தேடணும் அப்படிங்கிறது கிடையாது. இப்போ எனக்கு ஒரு டெல்டா வேல்யூ வேணும்னா நான் அதை சிம்பிளாக நான் இங்கே கொடுத்துட்டேன் அப்படின்னா அதுக்கான ஸ்ட்ரைக்கை அதை ஆட்டோமேட்டிக்காக சூஸ் பண்ணும். ஸோ தட் நான் இங்கேருந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்க முடியும். இப்போ இதே வந்து கம்பைன்டு ப்ரீமியம் வச்சு நான் பார்க்கணும், ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணணும் அப்படின்னாலுமே நான் ப்ரீமியம் வேல்யூ கொடுத்தனா போதும், அதுக்காக அது வந்து அலைன் பண்ணும். ஸோ இது எல்லாமே என்னென்னா நம்மளோட டைமை இன்னுமே சேவ் பண்ணும் அப்படிங்கிறக்காக தான் நாங்கள் இது சொல்லியிருக்கோம். பட் இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா அதை டெஃபினட்டாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து நாங்கள் தரோம். அதேமாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு யாருக்கு இந்த வீடியோ தேவைப்படுமோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா இதுக்காக வந்து அவங்க ஆப்ஷன் செயினை பார்த்து பொறுமையாக இதுக்கு அடுத்து வந்து தேடணுங்கிறது இருக்காது. ஸோ இந்த குவான்டே வந்து நமக்கு ஈஸியாக வந்து பண்ணி தந்துடும். ஸோ இதுதான் வந்து இந்த கம்ப்ளீட் வீடியோ. ஸோ ஹாப்பி ட்ரேடிங். தேங்க்யூ. Investments in the securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.